நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 706வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருமே பூஜை பண்ணுறோம், ஸ்லோகங்கள் படிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். பட் சரியாக பண்ணுறோமான்னு நமக்கே சந்தேகமாக இருக்குது சில நேரத்தில். ஏன்னா பலன்கள் எடுபடுறதில்லை அவ்வளோ அந்த அளவுக்கு. இது என்னங்களும் சாஸ்திரங்களும் ஆராய்ச்சி பண்ணும்போது தேவி பாகவத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, இன்னென்ன கிழமை நல்லா கடுங்க, இந்த கிழமைக்கு இந்த நைவேத்தியம், இந்த கிழமைக்கு இந்த பழம், இந்த இந்த கிழமையில் இந்த அபிஷேகங்கள், இதெல்லாம் பண்ண உடனடியாக பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் தயவு செய்து நான் வந்து நட்சத்திரத்துக்கு சொல்ல போகிறேன், நாட்களுக்கு சொல்ல போகிறேன், நிவேதன பொருட்களை சொல்ல போகிறேன், பழங்களை சொல்ல போகிறேன். இதை முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணி பண்ணுங்க. இது வந்து பிடிஎஃப் அப்புறமா பார்க்கலாம் பின்னாடி. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கமிட் எனிதிங். இப்போ வந்து நான் வந்து நாட் ஆன் மை ஓன் தேவி பாகவத்தில் சொல்லக்கூடிய இதை வந்து சகல சௌபாகியங்களையும் பெறன்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீ ஜெகதாம்பிகை அன்னையை பூஜை செய்வதற்கு பலவிதமான முறைகள் சொல்லப்படுகின்றன. இந்த ஜெகதாம்பிகைன்னு சொல்லும்போது யாரை சொல்கிற? லலிதா பரமேஸ்வரி தான் சொல்லியிருக்கு. இவ்வளோதான். சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனம் மாணிக்க மௌளி ஸ்பரது தாராநாகசேகரம் ஸ்மிருதமுகீம் ஆபீன பட்சோருகம் பாணிப்யாம் அழிபூர்ண ரத்ன சஷகம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சௌமியாம் ரத்ன படஸ்த ரக்தச்சரணம் தாயேத்பராம் அம்பிகா. அம்பாளுக்கு மாதிரி ரத்தன, அதாவது ரத்தோத்பலம் வெப்படினா முதல்ல அம்பா ஆதிபரான்னு வரும்போது கையில் செந்தாமரையை வச்சுண்டு தேன் நிரம்பிய கிண்ணத்தை வச்சுன்னு வரான்ருக்கு. 2 கை தான் அம்பாளுக்கு முதல்ல வரும்போது. ஆதிபரா பராசக்தின்னு சொல்லும்போது இந்த ஆதிபரான்னு ரூபம் அப்படின்னா ஒரு கையில் தேன் நிரம்பிய கிண்ணம். திருமை சொல்ல கூட அப்படி சொல்லணும், சிகப்பு கலர் புஷ்பத்தை வச்சுட்டு தாமரை புஷ்பம். பட் தேன் நிரம்பிய கிண்ணம் கிடையாது. இந்த இந்த மாதிரி தான் இந்த முத்திரை இருக்குது இந்த இடது கை. ஸோ அதை எடுத்துக்க முடியாது. நம்ம 2 கை, ஒரு கையில் செந்தாமரை, ஒரு கையில் தேன் நிரம்பிய கிண்ணத்தை வச்சுட்டுருக்கா. அது பாத்திரத்தை குடத்தை வச்சுட்டுருக்கா. அப்புறம் காலை இதில் வச்சுட்டுருக்கா ரத்தன கலரில், சிகப்பு கலர் ரத்த கலரில் இருக்கக்கூடிய திண்டில் வச்சுட்டுருக்கான் இருக்கு. ரத்ன படஸ்தனை தலகாணி ஆட்டம் நான் வச்சுக்கிறேன். ரத்ன கடஸ்த கிடையாது. குடத்து மேலே காதை வச்சுக்க முடியும், அது கிடையாது. ஸோ ஆனால் நிறைய உரையாசிரியர்கள் எல்லாமே பாட தெரியாமல் அது என்னவோ ஒருத்தர் சொன்னான்னா அப்படியே இப்படி ஃபாலோ பண்ணுறது. பரமாச்சாரியார் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சி இந்த கரெக்ஷனை சொல்லியிருக்கார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கம்மிங் டு அவர் சப்ஜெக்டு. இப்போ வந்து முதல்ல மாதத்தை எடுத்துக்கலாம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, 12 மாதம். ஸோ சித்திரை மாதத்தில் மங்களான்ற வடிவம் பலாப்பழ நிவேதனம் பண்ணலாம். வைகாசி மாதம் வைஷ்ணவி மாம்பழ நைவேத்தியம் பண்ணணும். ஆனி மாதம் மாயா வாழைப்பழம். ஆடி மாதம் காலராத்திரி கொய்யாப்பழம். ஆவணி மாதத்தில் தூரத்யாயா நாவல் பழம் ஆவணியில். புரட்டாசியில் மகாமாயா நாரணம்பழம், அதாவது நார்த்தங்காய் சொல்கிறோம் இல்லையா அது. ஐப்பசி மாதங்கிக்கு உண்டானது, மாதுளை பழம் பண்ணணும். கார்த்திகை காளி பேரிச்சம்பழம் நிவேதனம் பண்ணணும் கார்த்திகை மாதம் முழுக்க. மார்கழி கமலாசினி வெண்பொங்கல் பண்ணணும். தை மாதம் சிவா இளந்தேங்காயை நைவேத்தியம் பண்ணணும். மாசி மாதம் சகஸ்திர சரணா வடை நைவேத்தியம் பண்ணோம், உளுந்து வடை. பங்குனி மாதத்தில் சர்வமங்கள ரூபணி அதிரச நைவேத்தியம் பண்ணோம் சொல்லிருக்கு. இதெல்லாம் வந்து மாதத்துக்கு உண்டான நைவேத்தியங்கள். சரி, நம்ம அப்படி பண்ண முடியல, வேறு பண்ணலாம். அதாவது பிரதமை முதல் பௌர்ணமி வரை. ஸோ அந்த நித்திய திதி பிரதமை திதிக்கு நிவேதன பொருள் வந்து நெய் நைவேத்தியம் பண்ணக்கு. வெறும் நெய்யை நைவேத்தியம் பண்ணலாம். பிரதமையில் நெய்யை நைவேத்தியம் பண்ணால்
என்ன வரும் பலன்? ரோக நிவர்த்தி வரும்னு சொல்லியிருக்கு. பிரதமையில் நெய் நைவேத்தியம் பண்ணால் ரோக நிவர்த்தி. தித்தியையில் சர்க்கரை, இது நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் வெள்ளை சர்க்கரை இது பண்ணால் ஆயுள் விருத்தி ஆகும். திருத்திகை 3வது நாள் பால் நைவேத்தியம் பண்ணோம், துக்க நிவர்த்தி. சதுர்த்தியில் பழம், எந்த பழம் வேணால் பண்ணலாம், புத்தி வளர்ச்சி. பஞ்சமியில் பக்ஷணம், விக்ன நிவர்த்தி. பக்ஷணம்னால ஸ்வீட்டாக இருக்கணும், அது முறுக்கு கிற்குல பக்ஷணம் சொல்கிறோம் நம்ம, பட் வந்து இனிப்பு சேர்ந்தால் நல்லது. அடுத்து சஷ்டியில் தேன், ஞாபக சக்தி உண்டாகும். தேனை நைவேத்தியம் பண்ணால் ஞாபக சக்தி வளரும். சப்தமியில் வெல்லம், வெல்லம் நைவேத்தியம் பண்ணால் தேக்க காந்தி. உடம்பு நல்லா சௌக்கியமாக இருக்கணும்னா கோவிலுக்கெல்லாம் கூட வெல்லம் வாங்கி தரணும். இடைக்காட கூட சேருவா செய்வா சில பேர். அஷ்டமியில் இளந்தேங்காய், அதனால குளிர்ச்சியாகும் உடம்பு. நவமியில் பொறி, அதாவது இகத்தில் சுகம். தசமியில் ரசான்னம், கிரகப்பீடை நிவர்த்தி. ஏகாதசியில் சத்துமா, முனிவரோட அனுகிரகம். ஏகாதசி பண்ணாங்கன்னா சத்துமா அது நைவேத்தியம் பண்ணால் முனிவர் அனுகிரகம் அப்படி போட்டிருக்கு. துவாதசியில் பாயச நைவேத்தியம் பண்ணணும், விஷ்ணுவின் அருள் கிடைக்கும். திரியோதசியில் அவல், அம்பாள் பிரீத்தி ஆவா. சதுர்தசியில் கடலை, வீரிய விருத்தி உண்டாகும். பௌர்ணமியில் தயிர் சாதம் பண்ணால் ஞான வளர்ச்சி உண்டாகும் சொல்லியிருக்கு. இதெல்லாம் திதிக்காக, பிரதமை முதல் பௌர்ணமி வரைக்கும் உண்டான திதி. அடுத்தது கிழமையில நைவேத்தியம் பாருங்க. எய்தர் வே செலக்ட். ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அன்னைக்கு இது அம்பாளுக்காக உண்டானது. நிவேதனங்களை செய்து வழிபடுவதும் சிறந்தது. அவை வருமாறு: ஞாயிற்றுக்கிழமை சக்கரை பொங்கல், திங்கக்கிழமை பால் சாதம், செவ்வாய்க்கிழமைக்கு வெண்பொங்கல், புதன்கிழமை சாகா அன்னம்னா கதம்ப சாதம், வியாழக்கிழமை ஹரித்ரான்னம் எலுமிச்சை சாதம், வெள்ளிக்கிழமை பால் பாயசம், சனிக்கிழமை திந்திருணி அம்மன்னம், அது நாளிகேரண்ணம், புளியோதரை அல்லது தேங்காய் சாதம். அம்பாளுக்கு புளியோதரை கிடையாது. ஸோ அது திலான்னம் சனிக்கா பண்ணுவா. திலான்னம் அம்பாளுக்கு பண்ணக்கூடாது. எள்ளு சாதம் அம்பாளுக்கு ஆகாது, நல்லா புரிஞ்சுக்கணும், அது பழக்கம் இல்லை. ஸோ இந்த இதெல்லாம் கடைபிடிச்சா அதை ஒருத்தர் இந்த நிவேதனங்களில் இந்த மாதிரி பண்ணினா எல்லாருக்குமே சௌக்கியம் உண்டாகும். ஸோ அடுத்ததாக இன்னொன்று, இப்போ நட்சத்திரம், இப்போ என்னென்ன பார்த்தாச்சு, திதி பார்த்தாச்சு, நாள் பார்த்தாச்சு, மாதம் பார்த்தாச்சு. ஸோ நட்சத்திரம் 27 இருக்குது. ஸோ 1 by 1 ரீடு. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முறுக்கு, ஷட்குலின்னு பேர், சமஸ்கிருத பேர். முறுக்குக்கு ஷட்குலி. பரணியில் அப்பம், ஆப்பு உப்பம் பேர். கார்த்திகையில் வடை, உளுந்த வடை, மாஷா பூபம் பேர். ரோகிணி நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி ஜிலேபி, மது சக்கரம் பேர். ஜிலேபிக்கு மது சக்கரம். அடுத்து மிருகசீர நட்சத்திரம் அல்வா, கிருதப்பூரகம் பேர். கோதுமை அல்வா தான் பண்ணுவார் நார்மலாக அல்வானா. திருவாதிரைக்கு பொரி, லாஜம். புனர்பூசம், பூசத்துக்கு பாயசம். ஆயிலேத்துக்கு லட்டு, லட்டுகம் பேர். மக நட்சத்திரத்துக்கு அதிரசம், குலாபூபம் பேர். அதுக்கு பூர நட்சத்திரம் போது தயிர் கட்டி, ததி கூர்ச்சம் பேர். கட்டி தயிராக நைவேத்தியம் பண்ணணும். உத்தரத்தில் இலை வடகம், வடபக்கரம் பேர். ஹஸ்தத்துக்கு தேன் கூட்டு, மதுசூரணம் பேர். சித்ரா நட்சத்திரத்துக்கு படரசம், மதுரா அப்படி பேர். சுவாதி நட்சத்திரத்துக்கு தயிர் 7, ததீரசம் பேர். விஷாக நட்சத்திரத்துக்கு வெண்ணெய், நவநீதம். அனுஷ நட்சத்திரத்துக்கு பாசந்தி,
கில்லாடம் பேர், சமஸ்கிருத வார்த்தை கில்லாடம் பாசந்திக்கு. கேட்டைக்கு திரட்டுப்பால், ஷீர லட்டூகம் பேர். திரட்டுப்பாலுக்கு சமஸ்கிருத பேர் வந்து ஷீர லட்டூகம். மூலா நட்சத்திரத்துக்கு மிளகு வடை, மரிசி அபூபம் பேர். பூராடத்துக்கு பேரிச்சம்பழம், கர்ஜூரிக்கா பழம் பேர். உத்திராடத்துக்கு கொழுக்கட்டை மோதகம். திருவோண நட்சத்திரத்துக்கு இட்லி, பலிகரம்பம் பேர். இட்லிக்கு இட்லி வந்து இதுவாக பண்ணணும், பச்சரிசி இட்லியாக பண்ணணும். புழுங்கரிசி போட்டது ஆல்ரெடி வேக வச்சது. புழுங்கரிசி எந்த நைவேத்தியத்துக்கும் உதவாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவோணத்துக்கு இட்லி பரிகரம்பம். அவிட்டத்துக்கு தோசை தண்டூல சக்கரம் பேர். தோசைக்கு பேர் தண்டூல சக்கரம். சதய நட்சத்திரம் போது அவியல் சாக்காபூர்ணம் பேர். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வறுவல் சுஷ்க சாகம் பேர். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அவல் தர்ப்பணம். ரேவதி நட்சத்திரத்துக்கு கருப்பஞ்சிச்சு சாரம் பேர். ரேவதி நட்சத்திரத்துக்கு கருப்பஞ்சாறு நைவேத்தியம் பண்ணணும். ஸோ இந்தபடியும் இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணால் நமக்கு வந்து பலன் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அம்பாளுக்கு பண்ணும்போது அவளுக்கு பிடிச்சதாக எடுத்துக்கணும். அந்தந்த நேரத்துக்கு உண்டு, நாளுக்கு உண்டான, நட்சத்திரத்துக்கு உண்டான, திதிக்கு உண்டான, வாரத்துக்கு உண்டான சாமான்கள் எடுத்து பண்ணால், இல்லை என்னால் வெள்ளை சாதம் முடி பண்ணி அதுக்கேற்ற பலன் தான் கிடைக்கும். இதை சொல்லி இப்போ வந்து என்னென்ன நைவேத்தியம் என்ன பார்த்துக்கலாம். நம்ம மாதத்துக்கு நைவேத்தியம், ஒவ்வொரு நாளுக்கு உண்டான நைவேத்தியம், அடுத்ததாக திதிக்கு உண்டான நைவேத்தியம், அடுத்து நட்சத்திரத்துக்கு உண்டான 4 விதமான பிரிவில் நான் சொல்லியிருக்கேன். அன்றைக்கி யூ கேன் செலக்ட் இதர் வே. 27 நட்சத்திரத்துக்கு பண்ணிட்டாவோட பரவாயில்ல. ஸோ இது பண்ணோம். இந்த மாதிரி பண்ணாங்கன்னா பலன் வந்து உடனடியாக கிடைக்க சொல்லியிருக்கு. இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.